திராவிட இயக்க அப்படிங்கிறது அடையாளப்படுத்துறது நம்ம ஒரு 100 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தீர்மானித்த ஒரு கொள்கையாக, அரசியல் சக்தியாக திராவிட இயக்க கொள்கைகளில் ஆளுமையாக இயங்கியவர்கள் இலக்கியவாதிகளாகவும், இலக்கியவாதிகளாக இருந்தவர்கள் கொள்கைவாதிகளாகவும், அரசியல்வாதிகளாகவும் இருந்ததுதான் திராவிட இயக்கத்தினுடைய சிறப்பு. கலை இலக்கியம் என்பது சமூகத்தின் உணர்வு நிலைகளையும் இயக்கங்களையும் பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் திராவிட மாடல். குறிப்பாக திராவிட மாடலுங்கிறது நம்ம மாடலுங்கிறது ஆங்கிலத்தில் சொல்றோம், சமூக நீதி கொள்கை தான். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. இந்த இடத்துல எல்லாருமே இளமுகங்கள், பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய முகங்களாக இருக்கிறாங்க. அதனால் ஒரு நான் பேசுகிற கூட புதுசாக இருக்கலாம். திராவிட இயக்க இலக்கியங்களில் பிரதிபலித்த வாழ்க்கைங்கிற தலைப்பு தான் நான் கொடுத்துருக்குறேன். இந்த தலைப்பு நிச்சயமாக புதுசாக இருக்கலாம், அல்லது புரிஞ்சுக்கிறதுல சிரமமாக கூட இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக நம்ம இதை பற்றி பேசினோம்னா புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் மிக்க நன்றி. அப்புறம் என உரையை கேட்பதற்காக காத்திருக்கின்ற உங்களுக்கும் நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நான் இந்த சொல்ல போகிறது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கொட்டேஷன் சொல்கிறேன். அது காலத்துக்கு இடையில் எப்படி பொருந்தது அப்படிங்கிறதான், அதிலிருந்து நம்ம அந்த உரையை தொடங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை சொன்னது பேரறிஞர் அண்ணா. தமிழுக்காக உழைக்கின்ற, தமிழிலேயே பாடுகின்ற எல்லா கவிவாணர்களையும் தமிழ்நாடு வரவேற்கின்றது. எக்கட்சியினராயினும் செய்கிற தொண்டு தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பயன்படுகிறது என்றால் தமிழனுடைய உள்ளம் குளிர்கிறது. உடனே கவிகளை கட்டி அணைக்க தனது இரு கரங்களையும் நீட்டுகிறான், பாராட்டுகிறான், பரிசளிக்கிறான். இது நாட்டின் தற்காலத்திற்கு நல்ல எடுத்துக்காட்டு. இந்த சொற்கள் தனது கனவால் தமிழ்நாட்டின் திசை வழியை மாற்றிய, தெளிவாக்கிய பேரறிஞர் நாம் போற்றுகின்ற அண்ணா 1945ஆம் ஆண்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் மாணவர்கள் மத்தியில் உரையாடியது. அவர் வழி வந்த அரசு 80 ஆண்டுகளுக்கு பின் அவர் கூறியதைப் போலவே தமிழனின் மேம்பட்ட கலை முயற்சிகளையும் கலை கொண்டாட்டங்களையும் முன்னெடுத்து செல்கிறது. அந்த வகையில் இந்த கலை திருவிழா கொண்டாட்டம் காலத்தை உயிர்த்தள வைக்கும் ஒரு முயற்சி அப்படியா நான் பார்க்குறேன். திராவிட தலைப்புக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன். திராவிட இயக்க இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம தேடினோம்னா ஒரு 100 ஆண்டு கால வரலாற்றை புரட்டி பார்க்கணும். அப்புறம் அது எங்கிருந்து, அதாவது திராவிட இயக்க இலக்கியங்கள் எங்கிருந்து தாக்கம் பெற்றன அப்படிங்கிறது வரையும் நம்ம அதை பேசலாம். திராவிட இயக்கங்களில் இணைந்து செயல்பட்டு அந்த கொள்கைகளின் தடத்தில் இயங்கியவர்களை திராவிட இயக்க எழுத்தாளர்கள் என்று அடையாளப்படுத்துவதும் சரியாக இருக்கும். குறிப்பாக இங்கே மாணவர்கள் இருக்கிறீங்க. ஒருவேளை நம்ம திராவிட இயக்க இலக்கியங்கள், திராவிட இயக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொருளாக கூட இருக்கலாம். திராவிட இயக்கம் அப்படிங்கிற ஒரு பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இன்னும் வசதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திராவிட இயக்க அப்படிங்கிறது அடையாளப்படுத்துறது நம்ம ஒரு 100 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தீர்மானித்த ஒரு கொள்கையாக, அரசியல் சக்தியாக நம்ம பார்க்க முடியும், ஒரு சிந்தனை போக்காக பார்க்க முடியும். இது கிட்டத்தட்ட நீதி கட்சி அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டில் இருந்த பல்வேறு ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக தங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும் என தமிழர்கள் வைத்த கோரிக்கை, ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் வைத்த கோரிக்கையினூடாக எழுந்த ஒரு கட்சி நீதி கட்சி. அந்த நீதி கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக திராவிட இயக்கம், அதில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், இப்படின்னு திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி இப்போது ஒரு அரசியல் கட்சியாக பரிணமித்து அதில் பல்வேறு கூறுகளாக பல இயக்கங்கள் பிரிந்திருக்கின்றன. அதனால் திராவிட இயக்கங்கள் அப்படிங்கிறத நீங்கள் 1920களிலிருந்து 1900களிலிருந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது நான் உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன். அப்படிங்கிறத அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதிலிருந்து நம்ம இதுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது தான். அதனால் கால அவகாசம் கருதி
கூடுமானவரை பேசுவது சரியாக இருக்கும். முழுமுற்றா நம்ம 100 ஆண்டோட வரலாற்றையும் பேச முடியாது, 100 ஆண்டினுடைய இலக்கிய போக்குகளையும் பேச முடியாது. குறிப்பாக அதில் நான் ஒரு மேலோட்டமாக ஒரு சிலவற்றை நம்ம அப்படியே டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம போகலாம் அப்படிங்கிறது. திராவிட இயக்க கொள்கைகளுக்கு வெளியில் நின்று இயங்கியவர்கள், அதாவது கொள்கைக்குள்ளே இன்னும் இயங்கினவங்க இருக்காங்க, கொள்கைகளுக்கு வெளியில் நின்று தீவிரமாக இயங்கினவங்க இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல முக்கியமா என்னன்னா, எல்லா விதமான இலக்கிய போக்குகளிலும் 2 விதமான இருக்கு. அதாவது ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு கொள்கைக்குள்ளே இயங்குறவங்களும் இருக்காங்க, கொள்கைக்கு வெளியில் ஆதரவு வட்டத்தில் நின்று கொண்டு தனித்து இயங்குவர்களும் இருக்காங்க. அப்படி பார்க்க போனா திராவிட இயக்க கொள்கைகளுக்கு உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் இயங்கிய ஆளுமைகள் நிறைய இருக்கிறாங்க. குறிப்பா திராவிட இயக்க கொள்கைகளில் ஆளுமையாக இயங்கியவர்கள் இலக்கியவாதிகளாகவும், இலக்கியவாதிகளாக இருந்தவர்கள் கொள்கைவாதிகளாகவும் அரசியல்வாதிகளாகவும் இருந்ததுதான் திராவிட இயக்கத்தினுடைய சிறப்பு. சில கொள்கை கோட்பாடுகள் பேசுறவங்க அரசியல்வாதியாக மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க கலை இலக்கிய பங்களிப்புங்கிறது பெருசா இருக்காது. கலை இலக்கிய பங்களிப்பு செய்யறவங்க அரசியல்வாதியா இருக்கிறதுக்கான பெரிய வரலாற்றுக்குள்ள நம்ம பார்க்க முடியல. ஆனால் திராவிட இயக்கத்தை பொறுத்த அளவுக்கு இலக்கியவாதிகளே அரசியல்வாதிகளாகவும், அரசியல்வாதிகளே இலக்கியவாதிகளாகவும், பத்திரிகைகளை நடத்தியவர்களும் சிற்றிதழ் நடத்தியவர்களாகவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இவங்க எல்லாருமே கலை இலக்கியம் என்கிற விஷயத்தில் பல்வேறு விதமான கலை வடிவங்களையும் முயற்சித்து பார்த்து இந்த கலை வடிவங்களில் முக்கியமான ஆளுமைகளாக இருந்திருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தினர் கலை பங்களிப்பு எதுவுமே செய்யல, அதெல்லாம் வெறும் பிரச்சார குப்பைகள் அப்படிங்கிற விமர்சனத்தை அதிகமா நீங்க பார்க்கலாம். இந்த அதாவது திராவிட இயக்க இலக்கியங்கள் வெறும் பிரச்சார உத்திகள் தான், பிரச்சார பாணி தான் அப்படிங்கிற பேசுற இந்த ஒவ்வாமை இருக்குல்ல, இலக்கிய அளவுகோல்கள் படி இது இலக்கியமா இல்ல, இது தரவா இல்ல அப்படிங்கிற அளவுகோல் முயற்சி மட்டும் கிடையாது. அதாவது இது நவீன கூறுகளை வச்சில்ல, அல்லது இதுல நவீன கலை வடிவம் இல்லை, இதுல இந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷன் இசங்கள் இல்லை அப்படின்னு பேசுறதுக்கான மட்டும் கிடையாது. ஒரு ஒவ்வாமை, உள்ளுக்குள்ள ஒரு ஒவ்வாமை இருக்குல்ல, இந்த அரசியல் மீதான ஒவ்வாமை இருக்குல்ல, அந்த ஒவ்வாமையை தான் அதுக்குள்ள நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா திராவிட இயக்கத்தினர் மீது தொடக்க காலத்தில் கொண்டிருந்த எதிர்வினைகள் இருக்குல்ல, அதாவது இலக்கியத்தின் மீது இந்த இப்போதைக்கு இருக்கிற காழ்ப்பு இலக்கியத்தினால மட்டும் அல்ல, திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் இருக்குல்ல, திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் மீது இருக்கக்கூடிய காழ்ப்பு தான் திராவிட இயக்கங்களின் இலக்கியங்களின் மீதும் தாக்கம் செலுத்துகிறது. இந்த எதிர்ப்பியல் பண்பு அப்படியே மேலோட்டமா ஒரு சாம்பல் மாதிரி திராவிட இயக்க எழுத்துக்கள் மீதான ஒவ்வாமையா தமிழ்நாடு முழுக்க பரப்பியிருக்கு. ஒரு காலகட்டத்தினுடைய அரசியல் தேவையை நிறைவேற்றிய திராவிட இலக்கியங்களின் மீது நவீன இலக்கிய பார்வை என்கிற பெயரில் நவீன இலக்கியங்கிற போர்வையில் அவற்றின் மீது ஒரு ஒவ்வாமையை ஒரு அப்படியே தொடங்கி வச்சு தூவி வச்சு பெரிய வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க சிலர். அந்த ஒவ்வாமை, அதாவது திராவிட இயக்கத்தின் மீது கொண்டிருக்கும் காழ்ப்பு அவர்களின் கலை வடிவங்களையும் மறுப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஏன்னா கலை இலக்கியம் என்பது சமூகத்தின் உணர்வு நிலைகளையும் இயக்கங்களையும் பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். ஒரு கலை இலக்கியம் அப்படின்னா அந்த சமூகத்துல என்ன மாதிரியான மக்கள் சிந்தனை போக்கு இருக்கு, அரசியல் ஆளுமை செலுத்துறது யாரு, என்ன மாதிரியான சமூகம் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக யாரு வேலை செய்யறா, அவங்களோட பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு கலை இலக்கியமாகத்தான் அந்த சமூகத்தில் உருவாகி கொண்டிருக்க முடியும். அந்த வகையில் கலை இலக்கிய வடிவங்கள் 2 வகைப்பட்டதாக இருக்கிறது. அதாவது கலைக்காக, கலை மக்களுக்காகங்கிற ஒரு 2 தன்மை இருக்குது. கலைக்காக அப்படிங்கிற ஒரு தன்மை எந்த காலத்திலும் கலை மக்களுக்கானதாக இருக்க கூடாது, கலைத்தன்மையோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுக்கள்லாம் இருக்கும். அந்த கலை வடிவங்கள்ல ஒரு மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுவதோ, ஒரு புரட்சிகரமான தன்மை பேசுவதோ, ஒரு மாறி வரும் சமூக சூழல் அரசியலை விவாதிப்பதோ கலையாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கூறு இருக்குது. அதற்கு எதிராக இன்னொரு மாற்றாக பாத்தீங்க அப்படின்னா, கலை மக்களிடமிருந்து தான் பிறக்கிறது, மக்கள்கிட்ட இருக்கிற அரசியல் தான் கலையா மாறுது. அப்ப அந்த கலை வடிவங்கள் மக்களுக்கான கலை வடிவங்களா இருக்க முடியுங்கிற 2 தன்மை இருக்குது. இந்த 2 தன்மை, இந்த 2மான ட்ராக் அப்படிங்கிறது அது ஒரு தொடர்ச்சியான தீவிரமான முடிவற்ற விவாதம். அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அந்த விவாதத்துல யாரு கை டாமினேட்டா இருக்கோ, ஓங்கி இருக்கோ, அவர்களின் கருத்து நிலையே பொது புத்தியிலும் உரைய வைக்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழ் எழுத்துச் சூழலில் ஓங்கி இருக்கும் அந்த கை திராவிட இலக்கியங்கள் பிரதிபலிப்பவற்றை இலக்கியம் இல்லை என மறுதளிக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் தீவிரமா போக வேண்டாம்.
அப்படி தீவிரமாக போனால் அது யார் என்னன்னு நம்ம அடையாளம் காட்டுற மாதிரி இருக்கும். நம்ம அந்த ட்ராக்குள்ளே போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த திராவிட இலக்கியங்கள் பிரதிபலித்த வாழ்க்கை அது மறுதளிக்கிறது அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நான் நினைக்கிறேன். தமிழ் இனத்தில் கடந்த 100 ஆண்டுகளில் கவிதை, இலக்கியம், நாவல், திரை என அனைத்து வகைப்பட்ட வடிவங்களிலும் திராவிட இயக்கத்தினர் தீவிரமாக வினையாற்றி அவற்றின் வழிகளை மாற்றியுள்ளனர் என அறிவோம். நம்ம நிறைய இப்போ பேசணும் அப்படிங்கிறது. ஏன்னா அது ஒரு சமூகத்தோட அரசியல் தேவையாக இருந்தது, தமிழ்நாட்டினுடைய அரசியல் தேவையாக இருந்தது. இந்த ஏற்கனவே இருந்த கலை வடிவங்களை மாற்ற வேண்டிய தேவை இருந்ததால் திராவிட இயக்கத்தினர் அந்த கலை வடிவங்களை கையில் எடுக்கின்றனர். அது ஒரு புதிய உள்ளடக்கம் பெறுகிறது. அப்படி ஒரு தேவை இருந்ததுனால திராவிட இயக்கத்தினுடைய கலை இலக்கிய வடிவங்களும் மாறுது அப்படிங்கிறது தான். முக்கியமாக இந்த பண்பாட்டு கலை வடிவங்களில் எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு மக்களிடம் செல்வது மட்டுமல்ல, மக்கள் நம்மை உள்வாங்குவதும் நிகழ்கிறது என்கிறது ஒரு அரசியல் கோட்பாடு. முக்கியமாக எந்த அளவுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட போய் நேரடியாக வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அரசியல் தன்மையை நிலைபெறும் அப்படிங்கிறது தான். அப்போ திராவிட இயக்க அரசியல் வளர்ந்து வருது. 1920களிலிருந்து 40-50கள் வரையும் வளர்ந்து வர்ற பட்சத்தில் கலை இலக்கியமும் புதிய புதிய உள்ளடக்கத்தை பெறுது. நூற்றாண்டுக்கு நீங்கள் அப்படி பார்க்குறீங்கன்னா, நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கிற இலக்கிய போக்கு இப்போ இருக்கிற இலக்கிய போக்கு ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். 100 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு மொழி அந்த மணி பிரளவ நடைன்னு சொல்லுவோம், அந்த நடையில் பேசுவோம், எழுதுவோம். மரபு கவிதை மட்டும்தான் கவிதைன்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ நவீன கவிதையில் வெவ்வேறு வடிவங்கள் முயற்சி செஞ்சு பார்க்குறது, உலகளாவிய கலை இலக்கிய போக்குகளை முயற்சி செஞ்சு பார்க்குறது அப்படிங்கிறதுலாம் நம்ம தமிழ்நாட்டு சூழலில் நிறைய மாறி இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ 100 ஆண்டுக்கு முன்னரான இலக்கிய போக்குகளோட சமகால இலக்கிய போக்குகளையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த வேறுபாட்டுனா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதற்கு இடையில மிகப்பெரிய வேலை செய்தது திராவிட இயக்க கலைகள் தான். முக்கியமாக இந்த சமூகத்தின் கலை வடிவங்கள் மாற்றம் பெறுவது தானாக நிகழ்றது இல்லை. அது சொசைட்டியை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா அது வேற யாரோ ஒருத்தவங்க அதை தள்ளுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் சக்தி கலையை மக்களுக்கானதாக மாற்றுவதற்கு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான். வணக்கம் சார், அம்சா என்னோட பேரு. மாநில கல்லூரியில் பொருளியல் 2ஆம் ஆண்டு. திராவிட மாடல்னா என்ன சார்? சரியா சொன்னீங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் திராவிட மாடல். குறிப்பாக திராவிட மாடலுங்கிறது நம்ம மாடலுங்கிறது ஆங்கிலத்தில் சொல்கிறோம், சமூக நீதி கொள்கை தான். சமூக நீதி கொள்கைங்கிறது ஏற்றத்தாழ்வான சமூகத்திலிருந்து சம வாய்ப்பு, சம உரிமை, சம பங்கீடு அப்படிங்கிறத சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு சாதியினாலேயோ பொருளாதாரத்தினாலேயோ இல்லை வேறு பாலின வேறுபாட்டினாலேயோ இந்த ஏற்றத்தாழ்வு நிகழக்கூடாது. அனைவருக்கும் அனைத்தும் சம பங்கீடு, சம உரிமை, சம வாய்ப்பு அப்படிங்கிற இடத்துலேருந்து நகர்றது தான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த அரசாங்கம் அதை முன்னெடுத்து கொண்டு வருது. அது இன்னும் பெரிய நீண்டகால திட்டம். அது எல்லா இடத்துலையும் போராடி தான் அரசாங்கமே அதை முன்னெடுத்து செய்கிறது நல்ல விஷயம். வணக்கம் ஐயா, என் பெயர் நர்மதா. காகிதம் இல்லத் கல்லூரியில் இருந்து வருகிறேன். கலை என்பது கலை மற்றும் மனிதர்கள் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு உதாரணமா திராவிடத்துல என்ன நடந்தது, அந்த மாதிரி எதனா கலை ரிலேட்டடா என்ன நடந்ததுன்ட்டு எதனா சொல்றீங்களா உதாரணமா? இப்போ நீங்க 1940-50களில் கம்பராமாயணம் பற்றி பெரிய விவாதம் நடக்கும். ஒரு வாரத்துக்கு விவாதம் நடக்கும். கம்பராமாயணத்தை நம்ம திரும்ப அப்போ இருந்த தமிழறிஞர்கள், அப்போ இருந்த போக்குகள் எல்லாம் கம்பராமாயணத்தை பெரிய விவாதம். கம்பனில் சீதை என்ன பண்ணாங்க, ராமனா அப்படின்னு ஒரு வாரத்துக்கு பெரிய பெரிய விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். கம்பராமாயணத்தை விவாதம் செய்வதனூடாக இந்த சமூகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும், என்ன மாதிரியான விளைவு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ அதற்கு மாற்றாக சிலப்பதிகாரத்தை முன்வைக்கிறாங்க. சிலப்பதிகாரத்தை முன்வைக்கணும்னா பழந்தமிழர் பண்பாடு மீட்டெடுக்கப்பட்டது அப்படிங்கிறத ஒரு முன்வைக்கும். பழந்தமிழர் பண்பாடு ஏன் மீட்டெடுக்கப்படுனா, பழந்தமிழர் பண்பாடு காலத்தில் இங்கே ஆணாதிக்கம், பெண்ணடிமைத்தனம் இல்லை அப்படிங்கிறதும், ஆண்களுக்கு நிகராக பெண்கள் உரிமை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதும், பிறகு பழந்தமிழர் பண்பாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அப்படிங்கிறதுலாம் பல்வேறு கூறுகள் இருக்குது. அப்போ இலக்கியத்துக்கு மாற்றாக அதாவது என்னென்னா ஆரிய இலக்கியங்களுக்கு மாற்றாக தமிழ்நாட்டு இலக்கியங்களை
பிரதிநிதித்துவ ஊடாக அதை உடைக்கிறது அப்படின்னு முன்வைக்கிறாங்க. சிலப்பதிகாரம் வந்து மக்களுக்கான இலக்கியமா அப்படின்னா, சிலப்பதிகாரம் மக்களுக்கான இலக்கியம் நேரடியான இலக்கியமா வரையறுத்த முடியாது. ஆனா சிலப்பதிகாரத்துல நடப்பில் வாழ்ந்த மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இருந்து நம்ம அதை அணுகிறோம். ஏன்னா நம்ம பிற்பாடு போகும் பொழுது கோவலன் கண்ணகி கதைகள் எல்லாம் வரலாற்றில் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம். அப்ப நிரூபிக்கப்பட்ட வரலாற்று மாந்தர்களை கொண்ட கதைகள் மக்களுக்கான கதைகளை தான் நம்ம பார்க்க முடியும். அதனோட நீதி குறித்த ஒரு அறம் தாழ்ந்த மன்னன் வந்து வீழ வேண்டும்ங்கிறது ஒரு நீதி. அப்ப அந்த நீதியை வந்து சிலப்பதிகாரம் பேசுது. இப்படியான மக்களுக்கான விஷயங்களையும் வந்து சிலப்பதிகாரம் பேசுங்கிறது பொழுது இதை இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்குங்கிறத இதனோட பின்னாடி வந்து நிறைய விஷயங்களும் தொட்டு பார்க்க முடியும். நீங்க இதெல்லாம் வாசிப்பினோட நீங்க புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். டீட்டெயிலாக வருஷம் வரலாறு தெரியுமான்னு எனக்கு தெரியாது, கரெக்டாக ஒரு வருடம் தவறாக சொல்ல கூட இருக்கலாம். ஆனால் அந்த போக்குகளை வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக. அதாவது காடுவல் வந்து இது பண்ணுறாரு, திராவிடம் அப்படிங்கிற ஒரு கூறு வந்து கிட்டத்தட்ட தென்னிந்திய பகுதிகளை குறிக்கக்கூடியதான் காடுவல் மென்ஷன் பண்ணுறாரு. அதாவது ஒரு மொழி குடும்பம் அப்படிங்கிறதுல தமிழ் மொழியிலிருந்து பிகழ்ந்த பிற மொழிகள் அப்படிங்கிற மொழி குடும்பத்திலிருந்து அந்த திராவிடத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறதான். வடமொழி தென்மொழி அப்படிங்கிற இடத்துல இருந்து வடமொழி பேசுறவர்கள் திராவிட குடும்பத்துக்குள்ள வரமாட்டாங்க. அதாவது சமஸ்கிருத ஆரிஜினாவை கொண்டவங்க திராவிட குடும்பத்துக்குள்ள வரமாட்டாங்க. அப்ப தென்னிந்திய மொழி குடும்பங்கள் இணைந்த ஒரு பிராந்தியம், அதாவது இந்த தக்காணத்துக்கு கீழே உள்ள பகுதிகள் வந்து திராவிட மொழி குடும்பமா நம்ம சொல்றோம். அப்படி பார்த்தா தமிழ், தெலுங்கு, கன்னடம், இப்படி மலையாளம் இப்படிங்கிற மொழிகள் பிரிஞ்சிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட திராவிட இயக்க அரசியலா முகிழ்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1900களுக்கு பிறகுதான். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கான வேலை செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பா அயோத்திதாசர்லாம் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சிருக்காருன்னு, அரசியல் ரீதியான வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. நீங்க 1920களில் ரொம்ப தெளிவா வந்து திராவிட இயக்கங்கள் தனியா பிரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சமூக சீர்திருத்த ரீதியா பல பேரும் பல கோரிக்கைகள் வச்சாலும் 20களில் திராவிட இயக்கம் நீதி கட்சி அப்படின்னு வந்து தொடங்கப்படுது. அதுல ஒரு 5 பேர் முக்கியமா இருக்கிறாங்க. TM நாயர், நடேசனார், தியாகராய அப்படிங்கிறவரெல்லாம் முக்கியமான ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இங்க தமிழ்நாட்டில் உரிமை மறுக்கப்பட்ட மாணவர்களுக்கு, சென்னை மாகாணத்தில் உரிமை மறுக்கப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கொடுப்பதற்கான ஒரு விடுதியை தொடங்குறது, கல்வி கொடுப்பதற்கான ஒரு கல்விச்சாலையை தொடங்குறது, தங்குறதுக்கான இடம் தொடங்குறது, இப்படிங்கிற உரிமைகளின் ஊடாக சட்ட போராட்டம் பண்றது, சட்டமன்றத்தில் எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்கறது, வேலைவாய்ப்பில் இடம் கொடுங்கன்னு கேட்கறது, இப்படின்னு ஒரு நீதி கட்சியா அவங்க வந்து பரிணமிக்கிறாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு முதல்ல அவங்க தொடங்குறாங்க. அது அரசியல் கட்சியா மாற்றும் பொழுது நீதி கட்சின்னு பெயர் மாத்துறாங்க. நீதி கட்சி தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஆட்சி சட்டமன்றத்துக்கும் போய் 1930களில் சட்டமன்றத்துக்கும் போயிடுறாங்க. நீதி கட்சி ஆட்சி நடக்குது. பிறகு நீதி கட்சிக்குள்ள பெரியார் முன்னெடுத்து உள்ள வர்றாரு. பெரியார் இங்கே வந்து சுயமரியாதை இயக்கம் நடத்திட்டு இருக்காரு. பெரியார் முன்னெடுத்துட்டு வந்த பிறகு ரொம்ப தீவிரமா இந்த உரிமை போராட்டங்கள் நடக்குது. அப்ப 1944 திராவிடர் கழகம் அதாவது நீதி கட்சிங்கிறது திராவிடர் கழகமா மாறுது. திராவிடர் கழகத்திலிருந்து நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் மாறினது, அதுக்கு பிறகு வெவ்வேறு இயக்கங்கள் மாறினது தெரிஞ்சிருக்கும். இப்ப திராவிடர் கழகம், திராவிடர் இயக்கம் அப்படின்னு ரொம்ப கிளியரா பிரிஞ்சது இந்த கடந்த நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டு தான். அந்த நூற்றாண்டுல நீங்க அதுதான் மொழி குடும்பத்திலிருந்து ஒரு திராவிட ஐடென்டிட்டிலிருந்து தென்னூர் இந்திய நல உரிமை சங்கத்திலிருந்து திராவிட கட்சிகள் அப்படிங்கறத வரையறுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.